பாய்ஸோட கெட் ரெடி வித் மீ பார்த்துடலாமா? உடனே சாப்பிடணும். அவ்வளோதான் யோசிக்கலாம். பில்லு போட்டு எல்லாம் பார்த்துக்கலாம். இது திரும்பி நீ ஒரு சாக்கு எடுத்து போவாதா? பாத்திரத்துல போட்டு இப்படி மூட்டையில பாத்திரம் வச்சு கட்டி எடுத்துட்டு வச்சுக்கோங்க. அப்படிதான் பண்ணிருக்கலாம் சாக்கு இருந்தா. ஆனா அவ்வளவு பாத்திரம் எடுத்து போடுமிச்சு அப்படியே ஒட்டி போடு. கத்தி கத்தி மொரட்டு கத்தி ஒன்று எடுத்தா அந்த கையை கிழிச்சிடும். சரி, கெட்டார்த்தம் வந்து பேசாதீங்க. ஒரு சைடு மட்டும் ஓரமா கிளி. பாய்ஸ் கெட் ரெடி வித் மீ அப்படிங்கிறோம். அப்படியே கிளிடா வந்துடா. அந்த கட்டிடுறா. கோணைய போயிருந்தா அந்த பையில போடுறா, புழு பையில போடுறா. எந்த பக்கம் பாத்துக்க தெளிவா. அது கிழிச்சா பெருசா என்ன அதுதான்டா. எத்தனை சாக்கு கிழிச்சு வந்தா அவன் போட்டுருக்கான். எதுக்கோன்னு ஆகும்டா. ரெண்டு சரக்கு போடுவீங்க. வீடியோ எடுக்கிற அதில் சரக்கு இருக்கிறதெல்லாம் பேசாத. அப்பதான் நீ மாட்டுவ. நானும் அடிக்கிறது நீங்க தானே அடிக்கிறீங்க. மொட்டை வீட்டுக்கு போயிட்டு போச்சு. அடிக்கமாட்டேன் அடிச்சு விட்டேன். ஹலோ சொல்லு. நாங்க கருணார் கோயில் வரைக்கும் வந்துட்டோம். ஆமா. ட்ரிப்பு பிளானர் யாரு? பிளான் பண்றது யாரு? ஸ்பாயிலர் யாரு? சரி, நான் மதியம் வந்து பேசுறேன். சரி, கறி எப்படி நல்லா சமைச்சு போடுவீங்களா இல்லை தீச்சி? சும்மா பேசுவோம். அந்த பழக்கமே இல்லைன்னு உனக்கு தெரியும். பார்த்தேன்னு நினைக்கிறேன். எங்க பார்த்தேன்னா கடைசியா ஒன்னு கழுவிடுமா? ஆமா, இல்ல கழுவாத. ஃபர்ஸ்ட் கறி கொட்டிட்டு அப்புறம் மஞ்சள் பிரிச்சு போட்டு நல்லா கலரு. நான் அப்படிதான் பண்ணேன் மொட்டை வீட்டுல. ஃபர்ஸ்ட் வந்து ரத்தத்தை எல்லாம் கழுவிடணும் வெறும் தண்ணியில. அதுக்கு அடுத்ததே மஞ்சள் போட்டு கறியிலேயே வந்து ஏதோ டிசீஸ் ஒட்டிச்சுன்னு என்ன பண்ணுவோம். மஞ்சள் போடணும் மச்சி கொஞ்சம். அதான் மச்சி ரெண்டாவது டைம் தான் மஞ்சள் போட்டு. சரி, எங்க அம்மா பண்ணும்போது நம்ம பார்த்து என்ன பண்றோம். அன்னைக்கு வந்தா கழுவுனா அங்க எனக்கு தெரியாதடா. சரி சரி மச்சி விடு. ஓகே, கொட்டிட்டே மச்சி. தண்ணி கீழே ஊத்திட்டு மறுபடியும் அதுல மஞ்சள் கொட்டு. அதான் தண்ணி கீழே ஊத்தி அதுலயே சிக்கன் ஃப்ரெஷ் அதுல மஞ்சள் போடுறா. டேய் இதுலயே போட சொல்றா. அதுலயே போடு. அதுதான் போடணும். நீ என்ன கரெக்ட்டா வைக்கிற. அது போட்டு கழுவுறமா டிசீஸ்ல எல்லாம் போறதுக்கு. மச்சி எத்தனை கிலோ கறி? 2.5 கிலோ. 2.5 கிலோ கோழிக்கறி. கோழிக்கறி. கோழிக்கறின்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, 2 கையில கிண்டுறா. 2 கிண்டுறதா? 2 கையில போட்டு 2.5 கிலோ பண்ணி மஞ்சள் போட்டியா? போட்டேன்டா. போதும் சாமி. மச்சி ஆன்டி ஆக்சிடென்ட் தான் நிறையவே போடு. ஆன்டியா?
கல்யாணம் ஆக போகுதுங்க ஆன்டி ஆன்டின்ட்டே இருக்கிறாங்க. கல்யாணம் ஆக போகுது கடையில் போய் கோழி எடுத்து வந்திருக்கானுங்க. சில்லி கடையில் தானே கோழி கடை எடுப்பாங்க. சில்லி கடையில போய் சில்லியோட எடுக்க முடியும். கோழி கறி தான்டா சில்லி போடுறாங்க. ஏன்டா ஏய் இவன் மஞ்சத்தூள் கொட்டாம ஏதோ கொத்தமல்லி தூள் கொட்டி அலசிட்டு இருக்கான்டா. என்ன போயிட்டு இறங்கி விட்டார் களத்தில். ஏய் மச்சி இங்க வேணாண்டா, ஓரமா போங்கடா. இன்னும் போடு மஞ்சத்தூள் வேஸ்டா தான் போகும். மஞ்சத்தூள் குண்டா வேண்டா, இன்னொரு குண்டா வேணுமா? தண்ணி நிறைய போயிண்டா, இதுக்கு 2 டைம் கழுவுண்டா. தண்ணி குடிச்சு ஒரு டைம் கழுவுனா போகும்டா. அந்த குண்டா தட்டு தட்டலாம். திரும்ப வராதிங்கன்னா தொடர்ந்து சொல்லிட்டு இன்னைக்கு வராதிங்க. எவ்வளோ சொம்பு விலை ஏறிட்டு அது 25 ரூபாயில இருந்து வாட்டர் அடிக்கிறதுக்குள்ள இது அடிச்சது பரவாயில்ல. ஒரு சொந்தானு குடிச்சிருந்தாங்களா இன்னும் அடி போதும்பா அப்படிங்கிற கழு ஊத்துறவரு அவர் கூட ஒருத்தர் வந்து சின்னசாமி. ஏய் இதெல்லாம் 3 மணிக்கு வரேன். சரிங்கண்ணா. எத்தனை மணிக்குங்கண்ணா? 3 மணிக்கு. எல்லாத்தையும் 3 மணிக்கு தான் சொல்லுவீங்க. யாரும் பார்க்கறது அவரு எங்க பண்ணாரு? இது வந்து அட்டை 2000 சதுரடி அட்டை போட்ட வீடு தான். எவனோ 2000 வீடு கட்டி அட்டை மட்டும் போட்டுட்டாமா. அட்டை மாதிரி அட்டையை மட்டும் போட்டுட்டான். 2 தங்கறானே. சில்லியும் கிரேவியுமா அந்த மாதிரி நாங்க கிரேவி மச்சே. வச்சுட்டு கறி மட்டும் தனியாக மாத்துறது என்ன பண்ணுறது தெரியல. இதையும் போட்டு ஆட்டுவியா? தக்காளி இல்லை தக்காளி வெங்காயம் அப்புறம் கல்பூரம் இருக்க மச்சே. 2 கல்பூரத்தை போட்டு பற்றி வச்சுக்க. என்ன பற்றி ரெடி பண்ணுறது? அதெல்லாம் இங்கேயே இருக்குது, பார்த்துக்கலாம். மச்சே சாமி மச்சி கடி கொடுத்து வச்சுவாங்களா? மச்சி இந்த ஓலை வச்சோம், இது குப்பை பறக்கும்டா. பறக்கு மச்சி. மூடி வைக்க தட்டு மட்டும் ரெடி பண்ணுறா. கறி என்ன பெரிய செட்டு இருக்கு பாரு. அந்த கறி மட்டும் மூடிடும். எங்க வச்சு பெரிய செட்டு இதுதான். அதை பார்க்கலாம். அடுப்பு கம்மியா வைங்களா? காலு பொன்னிறமா அப்படியே பொரியுது. கரண்டியே அவனை எடுத்து வரலப்பா. பாச இருக்கு பாசா. பாச நீ எரிச்சு விடாத பாச. ஏன்னா கம்மியா தான் வச்சு எரியணும். எரியலடா சேமச்சி பண்றா. அடுப்பே எரியலடா. சரி 2 கரண்டி தான் இருக்கு. இன்னொரு திரும்ப சின்ன கரண்டி எடுத்துட்டு வரணும். மச்சான் அப்படியே குழம்பு வச்சிடலாமா? ஆட்டாங்கம்மா. சரி அப்போ அப்படியே போட்டோம். அப்படியே உட்காந்து ஆட்டுறோம். மசாலாமா எல்லா வயலும் பாய்ஸும் பரபரப்பா ஓட்டை வந்து கொஞ்சம் கம்மியாக போடுச்சு. இஞ்சி பேஸ்ட் போடுறா. இஞ்சி பேஸ்ட் போடு. கறி இல்லை கறி நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேர் கண்ணு வைக்கிறானுங்க. இவங்களாம் எல்லா இடத்துக்கும் போகிறானுங்க, செஞ்சு சாப்பிட்றானுங்க. கனவா? அதனால தான் இப்போ கருணை கோயிலுக்கு வந்திருக்கோம். அந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் போகிறதுக்கு.
இது ஏய் இது பிரியாணிக்கெல்லாம் போடுவாங்க. குழம்பு போனால் நல்லா இருக்கும். அவ்வளோ மிச்சம் அவ்வளோ மிச்சம் சூப்பர் மிச்சு. காற்று மட்டும் அடிக்காம தான் நல்லா இருக்கும். காற்று நல்லா தான் மிச்சிருக்கு. காற்று அடிச்சா எப்படி அடுப்பு எரியும்? தெரியல. அடுப்பு எரியுதுடா. எரியுது. அவனுக்கு உரி விட்டுறாரு. எரியுது இந்த பக்கம் எரியலடா, அதுக்காண்டா ஒரு விரவு எடுத்துருவாங்க. இந்த பக்கம் ஒரு சூளை வச்சு பத்திராட்டம்ல. கம்முன்ற விரவு வச்சா அதுவா பிடிச்சிக்கோதா, அதை உடச்சிட்டானா போதும். அப்படியே வைடா, அப்படியே வைடா. வச்சு உடைக்குமா அப்படியே ரெண்டா மடக்கி கொண்டு வந்து இதுல சொருவிட வாடா. தக்காளி கொட்டு மிச்சு. பெரிய வெங்காயம் அதெல்லாம் வேணாம் அவரு. சரி போட்டுரு. அதையும் போட்டுரு. பெரிய சத்த சோறு ரைட் போட்டுரு மிச்சு. பெரிய வெங்காயம் மத்தி அப்படியே அரிஞ்சு சாப்பிடும்போது வச்சுக்கலாம். சரி ஓகே. உங்களுக்கு இதே அவ்வளோ வந்துருச்சு. கறி கட்டி எங்கடா தண்ணி ஊற்றி போடுங்க. சாப்பாட்டுக்கு என்னடா குழம்பு நிறைய எரிய முடியும். வாழை வைக்கிறது எடுத்தோம் இல்லையா? மச்சி மடைக்கோட வச்சுக்கலாம்டா, இடம் இருக்குல்லடா மடக்கி வைக்கிறதுக்கு. இது வாழை இந்த பக்கம் வச்சுட்டேன். மச்சி அப்படியே மடக்கியே கொண்டு வந்து சொல்லிக்கிறீங்களா? பொறுமையாக போடு, கீழே கொட்டாமல் ஒன்று ஒன்றா போட்டாங்கனாலும் ஊற்றிடணும். தண்ணி அப்படி தள்ளாத கொஞ்சம் கொஞ்சமா. ஓகேவா மச்சி மச்சி இப்போ போட்டு அந்த பக்கம் இருக்கு பாரு. அந்த தக்காளி குண்டாலே இந்த கட்டையை இந்த பக்கம் கேப் அப்படியே தான்டா இருக்குது. அந்த பக்கம் இப்போ எரிய ஓலடா, ஓலை மூஞ்சிருந்தா வைக்கணும்டா. ஒன் சைடா இருக்கு. ஆச்சு கல், அந்த கல் தூக்குனாப்புல இருக்கு மேலே. தப்பு பண்ணிட்டோம். இவ்வளோ பெரிய கல்லு வச்சுருக்காங்க. அவ்வளோ பெரிய கல்லுக்கு அடுப்பு இரவு எவ்வளோ இருக்குன்னு நடுவில் விழுந்து. மச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருவா மச்சி. 2 பாக்கெட்டையும் பிரிச்சு ஊத்து. இந்த குண்டா மத்தாது நீங்களா? அந்த குண்டா தண்ணி அதிகமாக ஊற்றிடுவோம், கிண்ட முடியாது. 2 பாக்கெட்டையும் போட்டுரு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது நம்ம வீட்டுக்கு பேப்பர்லாம் வச்சுட்டான்டா. எங்கடா என்னடா பேப்பரு? நான் இதை வச்சு வச்சேன். அடுப்பு எரிய முடியல, என்ன பண்ணுவேன்? விட்டானுங்கப்பா. ஊருக்குள்ள எடுத்து போமா. இன்னும் போடு, கறி மசாலாம் போடு. போதும் போதும். இது கொஞ்சமாக போடுங்க. இல்லை தொட்டி பிடிச்சிச்சுன்னா ஓகே தான். போடு, முக்கால்வாசி பைட்டு போடு. இல்லைன்னா 50 கிராமையும் போட்டுரு. சமையல் மாஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செந்தில். போட்டுரு. எக்ஸ்பர்ட், 5 years எக்ஸ்பீரியன்ஸ் செஃப். சில்லி போடு. அது கடைசியாக போட்டுக்கலாம். நீ அதை இது மல்லித்தூள் அதை போட்டு சொல்கிறது கேளுங்க. பஸ் முக்கால்வாசி பைட்டு போடு. அடிஷ்னல் மாஸ்டர் திருப்பதி, 2 years எக்ஸ்பீரியன்ஸ். போதும். சரி, மலவடி கடைசியாக போட்டுக்கலாமா? வேற என்ன பாக்கெட் இருக்குது? மலவடி பாக்கெட் மட்டும் தான் இருக்கு. கறி மசாலா பாக்கெட் இன்னும் கொஞ்சம் போட்டா கொஞ்சம் எவ்வளோ இருக்கு? சொம்புல இந்த பக்கம் ஆஃப் ஆயிடுச்சு மச்சி. வாழை இருந்தா கொடு. அடுப்பு பத்துங்கடா. அடுப்பு வாழை கறி வேட்டு கொஞ்சம். அந்த மசாலா வாழை மட்டும் ஊற்றலாம். நீ வரலையே தண்ணி ஊருட்டு தண்ணி ஊற்றி விட்டானுங்க. தட்டு கறி கொட்டின தட்டு. கறி மசால் மூணு மச்சி டக்குன்னு. கறி கொட்டின தட்டு மச்சி எல்லாம் போன அப்படி யூஸ் பண்ணிக்கடா. அப்படி போட்டா என்னது? மசாலாலாம் இருந்துச்சுடா. கறி நல்லா டேஸ்ட்டாக வருமானு அப்படி பண்ணுங்க. ஸோ எனக்கு அப்படியே மச்சி ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணு மச்சி. சைலண்டில் போடுறேண்ணா. ஏன்னா பிடிக்காத இன்னும் வைக்காத. இன்னும் வைக்காத. பிடிச்சி சிறு விடு. சொல்லு. அந்த பக்கம் சிறு விடு. ஓகே. தமிழ் பாபா எங்கயா ஏறா
இது தொட்டாங்குச்சி மட்டும் நமக்கு பிடிக்க பாவம். பிடிக்கிறதுனா இந்த பக்கம் நெருப்பு இல்லை இல்லை, அடுப்பு சின்னதாக இருக்குது, வெளியிலலாம் எரிஞ்சிட்டு இருக்கு. அதுதான் மேட்ரு. அங்கே வச்சுருக்கோம் அந்த பெரிய அடுப்பு. சாப்பாடு குண்டானே அந்த பெரிய குண்டான எடுத்து இதில் வச்சு போடுறோம். உள்ளே போயிடும். போகாதுன்னு அடுப்பு மட்டும் குழம்பு மட்டும் தீங்க சாப்பிடாது சொல்லிட்டேன். ஆச்சு அந்த குண்டானுக்கு பெரிய எடுத்து வச்சுக்கிற அடுத்து பெரிய எடுத்து வச்சுக்கலாம். அந்த பெரிய குண்டான் சரிவா. இந்த தூரம் போகிறோம். அவ்வளோ சோழைக்கு என்ன பண்ண வர சின்ன கொண்டாந்து போடு. அப்போ இந்த ரெண்டுமே அது ரெண்டு இரு அங்கே இருக்கு பாரு. அங்கே மச்சி வேணா இன்னும் வேணா இப்படி கழுவி வேணா யூஸ் பண்ணுறது. பாஷா வேணாம் விடா, இதில் வச்சுக்கலாம். அதை முடியா அப்படியே. உப்பு தான் கரெக்டாக இருக்கான்னு தெரியல. சுட சுட கையில் ஊற்றிடுவான். இல்லை நல்லா ஊற்றிட்டேன், எந்த சூடும் இருக்காது. மசாலா லைட்டாக கொதிக்கணும்னு நினைக்கிறேன். தட்டாங்குச்சோட இன்னும் கொஞ்சம் கொதிச்சா சரியாயிடும். உப்புலாம் போதுண்டா, இதுக்கு மேலே போட மஞ்சள் எதுக்குடா அங்கலகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கிறேன் அப்படிமா. சூப்பராக இருக்கும் சாப்பாடு. மந்தி சாப்பாட்டில் தான் வளம் போடுவோம். இல்லைடா புலாவ் மாதிரி. அதான் எலுமிச்சை வாங்கலாம் புளிஞ்சு விடுவாங்க. போட்டால் சூப்பராக இருக்கும் ருசியாக. நெய் ஊற்றணும் லைட்டாக. நெய் ஊற்றி செம்மையா அந்த மாதிரி சாப்பிட்ருங்க. மாமியார் வீட்டில் பண்ணுவாங்க, சரியான டேஸ்டாக. அடிக்கடி பண்ணி வாங்கி சாப்பிட்ருக்கேன். எங்களுக்குலாம் எடுத்து வர சொன்னோம், மறுத்தன மாட்டேங்கிறேன். சும்மா பட்டை இருக்குதா? இல்லை இல்லை, எல்லாம் செஞ்சுக்காங்க. இதுதான் இருக்குது, பூ போட்டு விட்டா பூ போடலாம். செம்பருத்தி பூ, ஹைபிஸ்கஸ் பைட்டில் வரும்லடா அந்த பூ போடலாம். கொத்தமல்லி இது போட்டுடா குழம்பு கடைசியாக போடணும். இதெல்லாம் சாப்பாடு வாங்கிட்டு வந்தீங்க? இல்லை 2 பத்திரிகை தான் இருந்துருக்காங்க, மீதி எடுத்துட்டு வீட்டில் ரசம் வச்சுக்கலாம் மச்சி. ரசம் மட்டும் ரசம் வந்து இது வேணா பச்சை பழம் வச்சு வேண்டாம். புரியல பண்ணுறதுக்கே வேலை கம்முன்றா. ஏன் அப்படியே சோத்துக்குள்ள போட்டா வந்துருந்தா கம்முன்றா. என்னடா வேவச்சு முட்டை வாங்கிட்டு வந்துடுறா. அப்படியே ஏய் வேவிச்ச முட்டை இந்நேரத்துக்கு எங்கடா இருக்கு? இருக்கிற நந்தி இருக்குடா. ஆ சோத்துலயே போட்டு வேவீங்களா? சோத்துல வேக வேண்டாம், கம்முன்றா. ஐயோ இது சோறு இதாயிருந்தா. ஓலாம் உடஞ்சே முட்டை வாசம் இல்லை. நல்லா இருக்கு. ஒண்ணுமே தேவையில்ல. பெரிய வெங்காயம் 2 தல தல தலாம் சுண்ட அடியில் வைக்காரா மச்சி. இது கருத்துணின்னு ஆகி போச்சு. குடிக்கிற அடியில அவன் துண்டியான வேணாம், படி குடிச்சுக்கிட்ட அடியில இப்படி எரிஞ்சிருந்தா எப்படி இருக்கு சொல்லு. கறி தின்னு பாருடே வெந்திச்சாங்க. இந்த எடுத்து டக்குனு போடுங்கச்சு. போடுறா 5 துண்டு போடுறா ஆளாளுக்கு குந்த. ஆனா பையன் நீ இது வளையல் கிடையாது, ஃபங்க்ஷன் அடிக்கிறீங்க. வடியல் கிடையா? கொதிக்கிற சவுண்ட் ஹெவியா வருது. ஃப்ளேம் அந்தளவுக்கு இருந்துச்சு. சுடுது மச்சி. ஊதிட்டேனா நல்லா. இப்படிதான் போன டைம் சொன்னான், முடிச்சு விட்டான். போச்சு வச்சு இப்படி நீயும் டீ அந்த இப்படி கை பிடிச்சி டீ ஊற்றலாம், அந்த மாதிரி பண்ணி வீடியோ போடுங்கடா. உப்பு அதிகமா இருக்குடா. இப்போ அதிகமாக இருக்கா? சாப்பாடு கரெக்டாக இருக்கு. ஓம்போ கரெக்டாக இருக்கு. நல்லா இருக்கு வச்சு இந்த பக்கம் எல்லாம் போடாதீங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கு. போடாமல் இருந்தாவே நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறான். இவர் குழம்பு எல்லாம் தலை தலைலாம் பிடிக்கலாம். சூப்பராக இருக்குடாடி. மொட்டை வீடை விட பயங்கரமாக இருக்கா இல்லை அப்படி? அடுப்பு கறி இந்த மடவே வருது. செஞ்சிருக்குண்டா அதெல்லாம். எல்லாம் பிடிக்க வச்சுட்டானப்பா. இனிமேட்டு 2 அடுப்பு போட்டுட்டு சமைக்கிறீங்க. ஒரு கோயிலில் சமைக்கிறீங்க, நீ வந்து இங்கே அதெல்லாம் தண்ணி போடாமல் வந்து புள்ளலாம். டேஸ்ட் பார்க்கணும் ஒரு கிலோ சாப்பிட்டானுங்கப்பா. கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம், இறக்கிடும். ஏன் அந்த அண்ணனுக்கே கொதிச்சுருண்டா. என்னன்னா குழம்பு கம்மியாக இருந்துச்சு, போதும்.
நான் தண்ணி இருக்குது 5 பேர் தான் கறியில பேசுறதுன்றான். அவ்வளோ கறி இருக்கு ஜாலியாக. எப்படி பாஸ் இருக்கா? டேஸ்டி. பச்சை புளி ரசம். என்ன ஆட்டிட்டு இருக்கு? என்ன போடுறதுன்னா மிளகா, வெங்காயம், அப்புறம் பூண்டு தனியாக சீரகம் மிளகும் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஜெயன் ரவி ஒரு படத்தில் இந்த வெறும் பச்சை மிளகா அரைச்சி தின்ட்டுருமா அந்த மாதிரி இருக்குமா? என்ன படம் தான் ஆஹா. என்ன படம்? ஏதோ ஒரு படத்தில் வச்சு இன்னும் இது பண்ணுவோம். சென்டர் பண்ணு இன்னும் ஒரு தட்டு பெருசாக இருக்கிறது ஆகட்டும். பொறுமை என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க. வெயிலாம் நல்லா இருக்குப்பா. 2 குவார்டர் அடுத்த வருஷம் நீ நான் தான் செஃப் ஆகணும். இவனுங்க 2 பேரும் போய் கல்யாணம் ஆகி போயிடுவானுங்க. என்ன பண்ணுவா? செஞ்சு எடுத்து வந்துட்டாங்க. அதான் வீட்டில் பொண்டாட்டி செஞ்சு விடுதுன்னு சரக்கடிக்கு அந்த ஆரம்பிச்சு நேற்றெல்லாம் நைட்டு வாங்கிட்டு போண்டா கோழி மாதிரி தான் இருக்கிறேன். முதுகெல்லாம் வலி. ஐடி 9 மணிக்கு போவோம் வச்சு ஃபீல்டு ஒர்க் பண்ணாதான் நம்மள வேலை இருக்க முடியும். இவங்களாம் ஐடி சும்மா 2 தட்டுனா கீழே வந்துருவானுங்க. காலையிலேருந்து விளையாண்டது இன்னும் நைட்டும் விளையாடிங்கடா. அவன் 11 மணி நேரம் ஷிஃப்ட் போட்டு விளையாண்டுருக்கான். பாலா அவன் உடம்புக்கு டீ கடைக்கு போயிட்டு வரான் இன்டர்வல் விட்டுட்டு. மச்சி ரெகுலராக விளையாண்டா தெரியாதுடா. திடீர்னு போனோம்னா அப்படிதான். பாச என்ன வாத்து முடி ஆட்டு இருக்குதா? இல்லை பாச கோழி முட்டா. அட பண்ண மாட்டீங்களா? ஏன்னா இத்திலுண்டு நாட்டுக்கோழி முட்டை ஏடா சாப்பாடு என்ன வருமா வராதா? பத்துமா? அவ்வளோதான் மச்சி. படிச்சு விட்டா வேலை முடிஞ்சிடா. போதுண்டா இறக்கிடலாம்டா. ஒரு கண்டி எடுமச்சேன். டேய் கிண்டவே கூடாதுடா சாப்பாட்டுக்கு. எவன்டா கிண்டிட்டு கிடப்பான்? அவனுங்க தண்ணியை கம்மியாக வச்சு உயரம் வாங்குதுங்க. பச்சை புளி ரசம்னு 1 மணி நேரமா இதே தான் கிடச்சி கிண்டிக்கிட்டே இருக்கிறானுங்க. ரசமே நேரம் கொஞ்சம் போடுறது இல்லை. அநியாயத்துக்கு மிளகா 10 ரூபாங்கிறானா? 5 ரூபாய்க்கு கேட்டேன். 5 ரூபாய்க்கு இல்லைங்கண்ணா. தூக்கி போடாத. காரம் பத்தலையா? சரி புளி இது பண்ணு. மிளகா அரைச்சிட்டு வந்து போட்டுக்கலாம். ஒரு 5 மிளகா போட்டு விடுங்கண்ணா. புளி கொஞ்சம் போடு மச்சி. நான் பெசஞ்சு தரேன் இன்னும் கொஞ்சம். புளிப்பு தான் பத்தலையா? புளி ஏகப்பட்ட விம்பார் 2 போட்டு விடுங்கண்ணா. விம்பார் 2 கட்டி போட்டு விடு. இன்னும் கொஞ்சம் புளிப்பு நல்லா இருக்கும். பானிபூரி தனியா கரண்டி ஒண்ணு சின்ன கரண்டி அதை எடுத்து கையில வச்சுக்கலாம். கரண்டி எடு. பானிபூரி தனியா சோறு தட்டி விடு. ஒண்ணும் போட பானுங்க தானே. பானிபூரி ரசம் மாதிரி தான் இருக்கும். பானிபூரி ரசம் அதான் பச்சை புளி ரசம். ஊத்து மச்சி. நான் டேஸ்ட் பார்த்து சொல்றேன். ஆஹா என்ன பத்துல இன்னும் கரெக்டாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் காரம் இருக்கு. சமைச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்கடா கார்ல. சரக்கே எல்லாம் பார்க்குறாங்க. அதுக்கு ஓகே மச்சி நீ புளி உண்டு விட்டு அடிச்சுட்டு வந்துருவாங்க. ஒரு மிளகா போடலாம். பச்சை மிளகா நல்லா இருக்கா? புளி சூப்பராக இருக்குது. புளி புளி பட்டா போகுமாடா? எல்லாம் போவான். இந்த புளி சக்கை வீடா சாப்பாடு மச்சி காரம் போடணுமா வேணாமா? பச்சை மிளகா போட பரவாயில்ல. சரி போய் இடிச்சுட்டு ஓடு. உடம்பு கிட்டுருமா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. போதும். சப்புன்றதே நல்லா இருக்காது. லைட்டா மூலம் அதில் லைட்டா மூலம். என்ன அது இது? கடைசியா ரசம் டம்ளர் குடிச்சா சரியாயிடும். என்ன அது இது? வீடியோவில் கவர் ஆகுதுடா. இல்லை மச்சி வீடியோலாம் எடுக்கலடா. எடுக்கிறேன் எல்லாம் வச்சு ஒன்று விட்டு எல்லாம் இது பண்ணிட்டு வந்துடுறாங்க. யூஸ் பண்ணிட்டு அப்படியே நானும் சாப்பிடுறது கூட மச்சி சாமிட்டு வந்துருச்சு. இங்கே தானே பத்தணும். ரோகரா அல்லேடு ஏங்கடா. ரைட்டு டக்குன்னு கும்பிட்டு ஒரு குவார்டர் தான் மிக்சிங்க.
சூடு ஆகிட்டு நான் போகலாம்டா ஏன்டா இப்படி பண்ண அப்போ விடுடா, காற்றுக்கு அதே அமைச்சிருந்தா. சாமி நல்லபடியாக காப்பாற்றி இப்படி தான் கும்பிடணும் சரிங்களா? அங்கே போய் தான் கும்பிடணும். மச்சி இருடா அது பேர் தானே தண்ணி ஊற்றுறது. வாட்ஸ்அப் லாக்னு வருது மச்சி எப்படி உட்கார்றேன் எப்படி வேணா உட்காரலாம் மச்சி. இன்னத்த போய் அவ்வளோதான். இன்னைக்கு வந்து ஒரு புடி உனக்கு தான் என்ன தட்டு வெளியண்டா வச்சுக்கலாம் மச்சி. ஃபர்ஸ்ட் எல்லாத்துலேயும் சோத்தை மச்சி குண்டா சோத்து உண்டானா வெளியே எடுத்து அங்கேயே கம்ப்யூட்டரா போகிறதுக்கு இப்போ தானே வசதியாக இருக்கும். எடுத்துட்டு வச்சு எல்லாத்தையும் போட்டு தான் போட்டு நான் சூடு அணையும் நடக்கணும் மச்சி போட்டு சாப்பிடலாம். சரி நான் போடுறேன் எல்லாத்துக்கும் போட்டுங்க. சோறு வாரு அப்பா அப்பா சோறு போடுப்பா. வெந்துருச்சு. ஆனால் இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் 1 மணி நேரம் போடு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆற விடணுங்கிறேன். ரொம்ப தண்ணியா இருக்கு. போதுன்னா எடுத்து போடுறோம். இவ்வளோ சோறு திங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சோறுலாம் கம்மியாக போடு குமார். கொஞ்சமாக போடு லைட்டாக போடு. வீட்டுக்கு எடுத்து அடையக்கூடாது. குண்டான்லாம் போத்து என்ன பண்ணுவேன்? மீதி ஆச்சுன்னா என்ன பண்ணுவா? சோறு ஏன் கொண்டாந்தாண்டா வீட்டுக்கு அப்படியே எடுத்து போயிட்டேன். சரி ஓகே. எடுத்துட்டு போய் வீட்டில் போய் திட்டுவாங்க. உப்பு எடுத்து டீ வீட்டுக்கு போனேன். இருக்குரி சத்துன்னு வாசம் அடிக்குது. கொஞ்சமாக போடுறா. எவ்வளோ போடாதீங்க. சோறு கம்மியாக போடு, கறி நிறையா போடு. கான்செப்ட் டைட்டா 2 கிலோ போடுறா. அப்படியே மட்டன் கிலோ உடஞ்சிருண்டா. இந்த கை கழுவி ஒரு தண்ணி இங்கே முட்டை கழுவி அப்படியே வச்சுக்கலாம். வேணாம் அப்படியே இந்த தண்ணியிலே கழுவிக்கலாம்டா. கம்மியாக போடு சோறுலாம். எனக்குலாம் அதிகமாக போட்டு சொல்லுங்க. அதான் கறி நிறையா ஒரு கரண்டி எல்லாம் 2வது வாட்டி வாங்கினீங்கன்னா போதும். போதும் விடு. ஆமாம் காலியாயிருமா? இதே கொலன்னு போயிடுச்சுடா. பரவாயில்ல. என்ன போதும் கிண்டிக்கிட்டே. சாப்பாடு போதே மச்சி. சாதிச்சேன் கோபாலு. சாப்பாடு இப்போ எடுத்து வெளியே வச்சிடா. எடுத்து வச்சு ஊத்துறா எல்லாத்துக்கும். தட்டை வைடா. அடியில் போய் இப்படி வச்சு அது தட்டையை மட்டும் முடிச்சிக்க. ஷிஃப்ட் பண்ணு. அப்படியே இழுக்கிட்டா. இதோட இழுக்கணும். சாஞ்சி போயிடும். அப்படியே எல்லாம் விட்டு மடக்கிற மாதிரி ஆயிரும். வீடியோ என்னையா மதக்குது. நல்லா இப்படிதான் கரண்டி விட்டானுங்களா? 2 கரண்டி எடுத்து வந்துருந்துச்சு. பைக்குள்ள பாரு. பண்ணிக்கிற மாதிரி இருக்குடா. இதுக்குள்ளேயே இருக்குவா இருக்கான்னு பாத்து. சோத்து கண்ணு மச்சி. போடு பன்னிக்கிற மாதிரி இருக்கு. என்ன இப்படி மிதங்குது? பாத்துக்கா எப்படி எங்க செஃப்போட கை வண்ணம் அதை காமிச்சிருக்கிறாரு. என்ன சுவை சுவை. போட மச்சி. சின்னதாக வந்து இந்த காட்டு அவன் சாப்பிடலாம். ஈரில் எல்லாத்துக்கும் ஒன்று வந்துருச்சான்னு பாருங்க. எத்தனை பீஸ் போட்டீங்க ஈரில்? எல்லாம் ஒன்று ஈரல் நிறைய போட்டிருக்கான். ஆனால் கட் பண்ணி போட மாட்டோம். குழம்பாலே கறியில் பிணைஞ்சு தின்னு மச்சு. குழம்புலாம் கொண்டு வர பக்கத்தில் கவாலு தண்ணி குழம்பு ஊத்து. மச்சி ஈரில் எல்லாத்துக்கும் வரலாம் கேளுங்க. நம்ம கேங் இல்லைன்னா அங்கே இருக்காங்கன்னு சொல்லிடுறான். சாந்து எனக்கு குழம்பு மட்டும் ஒரு கரண்டி. எனக்கு ஈரில் வரலடா. ஏமாத்துறீங்கண்ணா. செகண்ட் ரவுண்டில் உண்டா? செகண்ட் ரவுண்டு அங்கே ஒன்று இருந்துச்சு. முதல் ரவுண்டுக்கே எனக்கு ஈரில் இல்லை. நான் தான் சொன்னேன் ஈரில் அவ்வளோ பெருசு நிறையா இருக்குதா பிச்சு போடுங்களா அப்படின்னு. கட் பண்ணி போடுறேன். நாங்கள் கட் பண்ணி போடுறோம் பாஸ் அப்படின்னா. தட்டிலே ஒரு கை சுடும். ஈரில் எவனுக்கு பெருசாக இருக்கோ அவன் எனக்கு குடும்பம் பண்ணுறான். வேலை இருக்குண்டா எடுத்துக்கலாம்டா. தரண்டா வர்றா உனக்கு இருக்குது. கல்லு கொட்டடா வச்சு போடுறா. அது ஈரில் எவ்வளோடா போட்டான்? ஈரில் 1/4 கிலோ போட்டான் ஈரில். இங்கடா இங்கே பாரு இத்துண்டு தானே இருக்கு. எனக்கு போடுறா. எனக்கே இல்லை. கறி தானே ஈரல்டா. கொஞ்சம் கொஞ்சம் ஆஹா மொட்டை அடிச்ச மாதிரி கச வச்சு பார்த்தியா? சாப்பாடு வந்து உப்பு போடுவேன். ஏன் குழம்புல உப்பு பத்தலையா? உப்பு நிறைய இருந்துச்சு. சாப்பாடு நல்லா குழஞ்சிருக்குறா. நான் அப்பயே சொன்னேன் பேச்சு கேட்டீங்களா?
இப்படி சுடுது. சூப்பராக இருக்கும். மாஸ்டர் ரசம் எப்படி இருக்குது? ஃபஸ்ட் கிளாஸ் ஆகுதா இல்லை செகண்ட் கிளாஸ்? தெரியாமல் ஊற்றிட்டாங்க. ஏ மச்சி கண்ணு சொருகுதுடா. மச்சி வெங்காயத்துக்கு சோடு இருந்துச்சு எங்கடா? அவன் தூக்கி போட்டான். இல்லை இல்லை எனக்கு வேணாம். வேணுங்கிறேன் பாருங்கடா. அதான் நல்லா இதாகிடுச்சு. அப்பா சுக்கா அப்பாட்ட போறியா? அப்பா தான் அங்கே இருக்காரு பேர் ஸ்டாலின் அப்பா. காலு வேற இருக்குற கிளவிங்களாட்டம். கிளவிங்களே இலக்காக அவங்க எப்படி நமக்கு சாப்பிடுவாங்க 2 காலத்துக்கு. முட்டை ஆறி போச்சா? நேற்று வேவிச்சுதே ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ கொடுத்தேன். ரெட்டை கருடா. ஐயோ 2 வாங்கினு வைங்க. நான் ஒன்று தான் சாப்பிட்டேன். அது ஒட்டாவது வந்துச்சு. குழம்பு வச்சு சாப்பிட முடிச்சு முட்டையில். இந்த பக்கம் ஒரு நாயை கூட காணும். எல்லாம் ஊருக்குள்ளேயே நாய் சுற்றிட்டு இருக்குது. வேற நாய் வந்து அடிச்சு போச்சிட்டாங்க. அடிச்சிருப்பானுங்க. நாய் இருந்தால் நம்ம ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். ஐயோ விடவே விடாது. மாப் முடிச்சுக்கிட்டே இருக்கும். உண்டான வீடு ஓடு கறி சாப்பிட்டு நாய் வந்து நக்கி முடிச்சு அதே பார்த்து பார்த்தீங்களா? அதான் பண்ணிச்சுன்னா அவ்வளோதான். முட்டை உள்ள தேங்காய்லாம் தின்னுட்டு நாய்க்கு குடிசோறு தேங்காய். அந்த நாய் மீன் சின்னதாக இருந்துச்சா? உடனே உடனே காமினாங்கப்பா. வந்தால் முடிஞ்சு ஆமாம். வீடியோ எடுத்துட்டு இப்படி பேசிட்டு முகவாதம் நோய் எச்சரிக்கை. தமிழகம் முழுவதும் இரவு நேரங்களில் கடும் குளிர் நிலை வரும் நிலையில் குளிர்ந்த தரையில் படுத்து உறங்கினால் முகவாதம். நாளைக்கு ஊருக்கு போகலாம். டேட் சேஞ்ச் பண்ண எடுத்து கிளம்புவா. ஓகேவா? என்ன கணக்கு? 4 மணிக்கு போகலாம். என்ன போடுறதுலே குறியா இருக்க? முடிவெட்டு போண்டா. ஏன்னா பையன் நீ ஆம்பளை பையன். டவரே இல்லை. எப்படா விளையாண்டுட்டு இருக்கீங்க? போடு போடு. ரிட்டர்ன் பண்ணும். அப்படியே கேட்குறியாடா உங்களுக்கு? பண்ணிட்டு அப்படியே கழுகுடா. கிழக்கே பூ போடு, கிழக்கே பூ போடு, கிழக்கே பூ போடு அப்படின்னா சுஜி வேற உள்ள இருக்கிறான்டா. அதெல்லாம் கூப்பிடாது. அவனை ஏன்டா ஆட் பண்ணி விட்டா? அவன் தான் நான் ஆட் பண்ணி நான் போய் சும்மா தரணும்னா யாரு? டவரே இல்லை. உள்ளவா அப்பா ஏப்பமான ஏப்பம் வருதுடா. ரசம் அப்பா உனக்கு வருதா? லைட்டாக ரசத்தை குடிச்சு கிளம்பலாம். யாருக்குடா அவனுக்கு வச்சா? அவன் கால் உள்ள ஏற்றாங்களா?